வணக்கம். தலைப்புச் செய்திகள் வாசிப்பது வெங்கட். என் ராஜம் மற்றும் எஸ்பி முத்துராமனுக்கு கலைத்துறை வித்தகர் விருது முதல்வர் மு.க.ஸ்டாலின் வழங்கினார். விஜய் 100 கிலோமீட்டர் வேகத்தில் வரும் புயல், இதனால் திமுகவுக்கு கடும் பாதிப்பு ஏற்படும் என்று அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பேட்டி. டெல்லிக்கும் தமிழகத்திற்கும் நடக்கும் போர்தான் வரும் தமிழக சட்டப்பேரவை தேர்தல். திமுக இளைஞரணி கூட்டத்தில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பேச்சு. மீனவர்கள் கைது விவகாரத்தில் கடிதம் எழுதுவதே போதும் என்று தமிழக முதல்வர் எண்ணுகிறாரா? தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அறிக்கை. மறைந்த திமுக தலைவர் கருணாநிதி குடும்பத்தில் பிறக்கவில்லை என்றால் உதயநிதி கவுன்சிலராக கூட ஆயிருக்க முடியாது என தவிக இணை பொதுச் செயலாளர் சி.டி. நிர்மல்குமார் விமர்சனம். தமிழகத்தில் இறுதி வாக்காளர் பட்டியல் பிப்ரவரி 23ஆம் தேதி வெளியாகும். தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தகவல். டாஸ்மாகில் ஊழல் செய்த பணத்தை கொண்டு வாக்காளர்களை விலைக்கு வாங்க திமுக முயற்சிக்கிறது. எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. அன்றைக்கு அது தவறி வந்த ஒரு வார்த்தை. என்னுடைய வருத்தத்தை நான் மனப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன். நடிகை திரிஷா குறித்து பேச்சுக்கு மன்னிப்பு கோரினார் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன். மாநில அரசியலில் உயர் பதவியில் இருக்கும் ஒருவர் இத்தகைய அருவருப்பான பொருத்தமற்ற கருத்தை வெளியிடுவார் என்று எதிர்பார்க்கவில்லை. நயினார் நாகேந்திரன் பேச்சுக்கு நடிகை திரிஷா கண்டனம். மன்னார் வளைகுடா கடற்பகுதியில் ரூபாய் 25 கோடி மதிப்புள்ள போதைப் பொருள் பறிமுதல், 2 பேர் கைது. திமுகவுடன் கூட்டணி என்று முடிவெடுத்த பிறகு யாரும் திமுகவையும் ஆட்சியையும் விமர்சிக்க வேண்டாம். ஈரோட்டில் நடைபெற்ற மதிமுக தேர்தல் நிதியளிப்பு நிகழ்ச்சியில் வைகோ பேச்சு. இந்த உலகில் நீங்கள் எவ்வளவு அதிகமாக செய்கிறீர்களோ அவ்வளவு தடைகளை சந்திப்பீர்கள் என கோவையில் நடைபெற்ற மகா சிவராத்திரி விழாவில் சத்குரு பேச்சு. மேலும் விரிவான செய்திகளுக்கு அரசியல் ராஜ்யம் மின் இதழை படியுங்கள். நன்றி, வணக்கம்.